மதுரையில் வரும் 22ஆம் தேதி பாஜக நடத்தும் முருகர் மாநாட்டை உத்தரப்பிரதேசத்தில் குஜராத்தில் நடத்த முடியுமா என்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எழுப்பிய கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். மதுரையில் நடத்துகிறாங்க. நான் கேட்குறேன், மதுரையில் அமித்ஷா வந்து நடத்துகிறாரு, குஜராத்தில் நடத்துவாரா முருகன் மாநாடை? குஜராத் மக்கள்கிட்ட போய் முருகர் என்ற ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாரா? உத்தரப்பிரதேசத்தில் முருகர் மாநாடு நடத்த முடியுமா பாஜகவால்? அங்கே போய் அவர் தமிழுக்கு மட்டும்தான் கடவுளா? வட மாநிலங்களுக்கு கடவுள் இல்லை, வட மாநிலங்களுக்கு கடவுள் இல்லையா? விநாயகர் எங்களுக்கு கடவுள், முருகர் கடவுள், எல்லாரையும் கடவுள். நான் இந்து, நான் எல்லா கடவுளையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஈவன் ராமரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் முருகரை குஜராத்தில் ஏற்றுக்க மாட்டீங்களா? உத்தரப்பிரதேசில் ஏற்றுக்க மாட்டீங்களா? அங்கே போய் பாஜக முருகர் மாநாடு நடத்த வேண்டியது தானே? இங்கே ராமர் மாநாடு நடத்துகிறாங்கல்ல, ராமர் ஊர்வலம் நடத்துகிறாங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள். அதை அமித்ஷா அவர்கள் குஜராத்தில் சொல்லி கொஞ்சம் முருகர் மாநாடும் நடத்துகிறோம், நீங்கள் எல்லாம் வாங்க கலந்துங்கன்னு சொல்லுங்கள். முருகர் மாநாடு வந்து உத்தரப்பிரதேசம் குஜராத்ல நடத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க வேணாலும் நடத்தலாம், இங்க நடத்தி நாங்க கூட நடத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா எங்களுக்கு நிறைய இடத்துல நடத்த வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தான் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் நடத்த வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணுமாலும் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு.